யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் சுவிசேஷம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது. அவர் 6வதா சிலுவையில் பேசின ஒரு வார்த்தை என்னது? முடிந்தது. பக்கத்தில் உள்ளதை பார்த்து சொல்லுங்களேன். முடிந்தது, முடிந்தது. நீங்கள்லாம் செபம் முடிந்ததுன்னு சொன்னதான் சந்தோஷப்படுவீங்க போல தெரியுதே. ஓகே, இல்லை, முடிந்தது. இயேசு சிலுவையில் முடிந்தது அப்படின்னு சொன்னார். பொதுவாக துவக்கம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு ஒன்று நினைச்சியும் இருக்கும். இப்போ இயேசுடைய துவக்கம், அவர் இந்த பூமியில் மனிதனாக அவதரித்து 33 ஆண்டு காலம் வாழ்ந்து அவர் வேத வாக்கியங்களின்படி, நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய பிறப்பாக இருந்தாலும் சரி, இயேசுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இயேசுடைய அற்புதமாக இருந்தாலும் சரி, இயேசுடைய பாடுகளாக இருந்தாலும் சரி, என்ன இருக்குன்னா அதில் முடிவில் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன செய்தது? நடந்தது. அப்போ ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது எல்லாமே நடந்தது. இப்போ இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த பின்பு அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொல்லுகிறார். அவர் முடிந்தது என்று யாரிடத்தில் சொல்லுகிறார்? அவர் முடிந்ததுன்னு சொன்னதை அங்கே இருக்கிறவங்க யார் கேட்டாங்க? யாருமே என்ன செய்யல, கேட்கல. யாராவது கேட்டாங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 2 வசனத்தை தியானிச்சோம். அவர் என்ன சொன்னார்னா, என் தேவனே, என் தேவனே. அவர் தேவனிடத்தில் பேசுகிறார். அவர் அவர் பேச ஆரம்பிச்சிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவர் பிதாவின் இடத்துல தான் பேசுறார். பிதாவே இவர்களை, அவர் பிதாவின் இடத்துல தான் பேசுறார். அவருடைய பேச்சை கேட்கலாம் அங்கே யாருமே இல்லை. இப்ப அவர் பிதாவின் இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், முடிந்தது. இயேசு இந்த பூமியில் வந்து எதையெல்லாம் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை வேகமாக நம்ம பார்க்க போறோம். முதல்ல இயேசு எதை செய்து முடித்தார் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:36. யோவான் 4:34. யோவான் சுவிசேஷம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனது போஜனமாய் இருக்கிறது. இயேசு முடிந்தது என்று சொன்னார் தெரியுமா? எதை சிலுவையில் செய்து முடித்தார்னா, முதலாவது பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இங்க என்ன சொல்றாரு? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு என்ன நோக்கத்தோடு, என்ன சித்தத்தோடு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். நீங்க இந்த யோவான் சுவிசேஷம் முதல்ல வாசிச்சு 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசிச்சீங்கன்னா இயேசு ஒரு கிணத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துருப்பாரு. அந்த கிணத்துல தண்ணி மோர்ப்பதற்காக ஒரு பெண் வருவா. அந்த பெண் யாருன்னா சமாரியா ஸ்திரீ. அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பா. இயேசு கேட்பாரு, ஏம்மா நீ எனக்கு குடிக்க கொஞ்சம் போல தண்ணி தா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த பெண்ணு சொல்லுவா, நீர் யூதரா இருக்க, நான் சமாரியா இருக்க, உனக்கு எப்படி தண்ணி தருவேன் அப்படின்னு கேட்பா. அப்போ இயேசு சொல்லுவாரு, நீ போய் உன் புருஷனை போய் அழைத்துட்டு வா அப்படிம்பாரு. அப்போ அவ சொல்லுவா, ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை. அப்போ ஆண்டு சொல்வார், நீ உண்மையை தான் சொல்ற, உனக்கு புருஷன் இல்லை, உனக்கு 5 புருஷர் உண்டு, இப்போ ஒருவர் இருக்கிறார், அவரும் உன் புருஷன் இல்லைன்னு சொல்லி அவருடைய கடந்த கால பாவ வாழ்க்கையை ஆண்டவர் பேசுவார். பேசிட்டு அவர் சொல்வார், நான் கொடுக்கும் தண்ணீரோ உனக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாதுன்னு சொல்லி பாவத்தில் பாலாய் கிடந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இயேசு சந்தித்து அவளை ரட்சித்து அவளை ஆண்டவர் எப்படி மாற்றுதார்னா சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவளை மாற்றுகிறார். அவன் போய்
அநேகர் இடத்துல இயேசு மேசியா இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அவ அநேகரை ஆதாயப்படுத்துவா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். இல்லையா சொல்லுங்க. அதை செய்து முடிச்சதுனால தான் இயேசு தைரியமா சொல்றாரு, நான் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு தனிப்பட்ட சித்தம் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். நீங்க ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கலாம், வேலை பார்க்கலாம். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை நாம் சரியாய் செய்து முடிக்கணும். மலையிலேயே சொல்லுங்களேன். அப்பனாதான் நம்ம மகிழ்ச்சியோடு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இரண்டாவது, இயேசு சிலுவையில் எதை செய்து முடித்தார்? வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இரண்டாவது, இயேசு சிலுவையில் எதை ஜெயித்தார் அப்படின்னா, எதை முடித்தார் அப்படின்னா, பிசாசை ஜெயித்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை ஆண்டவர் இந்த அழகான உலகத்தை உண்டாக்கி இந்த உலகத்தை யார் கையில் கொடுத்தாருன்னா, யார் கையில் கொடுத்தாரு? உலகத்தை யார் கையில் கொடுத்தாரு? மனுஷங்க கையில், நம்ம கையில் கொடுத்தாரு. ஆனா நம்ம பாவம் செஞ்சு அந்த உலகத்தை இப்ப யார் கையில கொடுத்துட்டோம்? பிசாசு கையில கொடுத்துட்டோம். ஆனா இயேசு தம்முடைய மரணத்தினாலே இந்த உலகத்துல மரணத்தின் அதிகாரியா இருக்கிற பிசாசை அவர் என்ன செய்தார்னா ஜெயித்தார். மரணத்திற்கு அதிகாரியா இருக்கிற பிசாசை தமது மரணத்தினாலே ஜெயித்து முடித்த இடம்தான் சிலுவை. அதான் அவர் சொல்றார், எல்லாம் முடிந்தது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறில் தியானிச்சோம் தெரியுமா? 2 ஊர்வலம் வருது. ஒரு ஊர்வலம் சப ஊர்வலம், ஒரு ஊர்வலம் இயேசுனுடைய தலைமையில் வருகிற ஊர்வலம். சப ஊர்வலத்துடைய அதிபதி யாரு? மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு. ஆனா இந்த ஊர்வலத்துடைய தலைவர் யாரு? இயேசு. இயேசு சப ஊர்வலமும் ஜீவனின் அதிபதியாகிய இயேசுவின் ஊர்வலமும் சந்தித்த பொழுது மரித்து போன வாலிபன் என்ன செய்தான்? உயிரோடு கூட எழும்பினான். அத போல இயேசு சிலுவையிலே பிசாசை ஜெயித்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை ஜெயித்து முடித்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. மூன்றாவது, ஆண்டவர் எதை சிலுவையில் முடித்தார்? வாசிக்கலாம். 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 1:29. இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். மூன்றாவது, இயேசு சிலுவையில் எதை முடிந்தது என்று சொன்னார்னா, எதை சிலுவையில் முடித்தார் அப்படின்னா, நமது பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க யோவான் சாணகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு மாடை ஆசாரியின் இடத்துல என்ன செய்யணும்? கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த மாட்டு தலைமையில கை வச்சு இல்லைன்னா அந்த ஆட்டு தலைமையில கை வச்சு நான் செய்த பாவத்தெல்லாம் என்ன செய்யணும்? அறிக்கிடணும். அப்ப ஆசாரியன் அந்த காளையை பலியிட்டு அந்த காளையுடைய ரத்தத்தை எடுத்து எல்லாரும் மேல என்ன செய்வாரு? தெளிப்பாரு. இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்மால் என்ன செஞ்சிட்டான்? வழக்கமாக்கிட்டான். இதை வாரம் தப்பு பண்ண வேண்டியது, வாரம் ஒரு ஆட்டை பிடிச்சி செய்ய வேண்டியது, வந்துட வேண்டியது. இப்ப இயேசு பார்க்கிறாரு, ஒரு மிருகத்தினுடைய ரத்தம், ஒரு பறவையினுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்காது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா பாவமே இல்லாத ஒரு மனிதனுடைய ரத்தம் என்ன செய்யணும்? சிந்தப்படணும். அப்ப இந்த பூமியில பார்க்கிறாரு, பாவமே இல்லாத மனுஷன் யாராவது இருக்கிறானா? ஒரு மனுஷனும் இல்லை. இப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு? தனக்கு வைத்திருந்த ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அவர் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. அவர் இந்த பூமியில பிறந்தது பரிசுத்தம், அவரது வாழ்க்கை பரிசுத்தம். இந்த பூமியில வாழ்ந்த எல்லா நாளும் அவர் எப்படித்தான் வாழ்ந்தார்னா பரிசுத்தமாவே வாழ்ந்தார். அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆண்டவர்
இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவத்திற்காக அத்தனை மனிதனுடைய பாவத்தையும் அவர் தன்மேல் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். தன் மீது ஏற்றுக்கொண்டார். அப்பதான் அவர் பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னும் 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ரோமர் 8 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எபிரேயர் 9 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, பாவத்தை நீக்கும் பொருட்டு ஒரே தரம் அவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அப்ப இயேசு சிலுவையில் எதை செய்து முடித்தார்னா பாவத்தை சுமந்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த உலகத்துல மனிதன் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி எத்தனையோ காரியத்தை செய்றாங்க. ஏன் இதை பண்றீங்க? ஏன் பல கிலோமீட்டர் நடந்து போறீங்க? என் பாவம் மன்னிக்கப்படணும். ஏன் இப்படி உங்களே வருத்தி கொள்றீங்க? என் பாவம் மன்னிக்கப்படணும். உங்களை நீங்க வருத்தி கொள்றதுனாலயோ உங்களை நீங்க எந்த காரியம் பண்றதாவோ இல்லை, உங்க பாவம் மன்னிக்கப்படுவதற்காக உங்கள் பாவங்கள் அத்தனையும் இயேசு சிலுவையிலே சுமந்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு, முடிந்தது. 3 காரியத்தை இயேசு முடித்தார். என்னது? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். 2வது பிசாசை ஜெயித்து முடித்தார். 3வது பாவத்தை சுமந்து முடித்தார். இதைத்தான் இயேசு என்ன செய்தார்? முடிந்தது என்று சொன்னார். ஒருவேளை இந்த முடிந்ததுங்கிற வார்த்தை ஒரு துக்கம் நிறைந்த வார்த்தை எனக்கு இல்லை, இந்த முடிந்ததுங்கிற வார்த்தையிலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதமே ஆரம்பிக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார், பிசாசை ஜெயித்து முடித்தார், பாவத்தை சுமந்து முடித்தார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே. அவனுடைய பாதத்தில் எல்லாவற்றை இறக்கி வைப்போமா? உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா ஆமே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அவர் சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி, அது ஒருவேளை முடிந்ததுன்னா அவ்வளோதான், இனிமே ஒன்றுமே கிடையாது இல்லை, அந்த முடிந்ததிலிருந்து தான் துவக்கம் ஆரம்பிக்குது. அவர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தை. அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார், அவர் பாவத்தை சுமந்து முடித்தார், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அந்த பிசாசை ஜெயித்தார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்காக சிலுவையில் சம்பாதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கு நமக்கே செலுத்துகிறோம். இப்போ ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.